வணக்கம். நான் அஸ்வின் அஸ்ட்ராலஜர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து செப்டம்பர் 17 டு அக்டோபர் 17 இந்த காலகட்டத்திற்குள் பிறந்த ஆணையோ பெண்ணையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மேலே எனக்கு பெரிய க்ரஷ் இருக்குது. ஆனால் அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபஸ்ட்டு மூவ் எப்படி பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆட்களுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டேலண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டிஷனில் தான் உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கங்க. ஏதாவது ஒரு துறையில் உங்கள் டேலண்ட் வந்து இந்த ஊரே பாராட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த டேலண்ட்டும் இல்லை, வளர்த்துக்கவும் முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. இவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஷாருக்கான் மாதிரி ஆட்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாமிங்காக, ரொம்ப ப்ளேஃபுல்லாக, எல்லாருக்கானும் அவங்க மேலே வைக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு எப்போவுமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க. ஸோ உங்கள்கிட்ட டேலண்ட் இல்லை, நீங்கள் ஷாருக்கான் மாதிரியான ஆளும் இல்லை, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டேஸ்ட் அது ஹைலி டெவலப்டு டேஸ்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் சார்ந்து, சினிமா சார்ந்து உங்களுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். ஏன்னா இது சார்ந்து இதில் இருக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டோடு உங்கள் டேஸ்ட் ஒத்து போகணும். இல்லை எனக்கு டேஸ்ட்டுமே இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதே போல் நீங்கள் அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேசணும். வழ குழான்னு நீங்கள் பேசக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃப்ரெண்டாக கூட உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே போல் அவங்க பேசக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃபிசிக்ஸ் பற்றி பேசுவாங்க, கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க. அதாவது நான் சொல்ல டீப்பாக பேசுவாங்க. ஃபார் சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, அந்த கான்வர்சேஷன்லாம் அவங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து டீப்பான சப்ஜெக்ட் மேலே கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அவங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஒருவேளை இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டேட்டா பர்த்குள்ள ஆட்கள் மேலே க்ரஷில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.